குழந்தை வேண்டாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. குழந்தை விஷயத்துல நீங்க அமிர்தா கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த குழந்தைய எழில் குழந்தையா நினைச்சு வளர்க்கறதுல என்னென்ன கருத்தெல்லாம் சொன்னீங்க? எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை இருந்தாதான் அவங்க வாழ்க்கையிலேயே பிடிப்பு இருக்கும்னு சொன்னீங்கல்ல. அப்போ எங்களுக்கும் ஒரு பிடிப்பு வேண்டாமா? ஏன் அதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? நீங்க எந்த நேரம் வேணாலும் கோபி உங்க வீட்டுல கொண்டு வந்து கூப்பிட்டு வச்சுப்பீங்க. அப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு, உன்கிட்ட சண்டை போடவோ இல்ல வாதம் பண்ணவோ நான் இங்க வரல. வயசுல பெரியவள நான் ஒரு முடிவை சொல்றேன். இந்த குழந்தை உனக்கு வேண்டாம். அதுதான் உனக்கும் கோபிக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. என்ன கோபி, உங்க அம்மா இவ்ளோ பேசுறாங்க, நீங்க சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க? அது சொல்லுங்க. அம்மா அம்மான்னு என்ன சொல்லுங்க. இப்ப நீ எதுக்கு அவங்கிட்ட கத்திக்கிட்டே இருக்க? நீ கத்துற சத்தத்துல எல்லாருக்கும் விஷயம் தெரியறதுக்கா? இத பாரு, பேசாம நான் சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன். இது ஏன் குழந்தை. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க சொல்லக்கூடாது. இந்த வீட்டை பத்தியில என்னால யோசிக்க முடியாது. என்ன இவர மயுவ பத்தி தான் என்னால யோசிக்க முடியும். இதுக்கு மேல இந்த குழந்தை விஷயமா ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. கோபி, என்னடா பேசுறா இவ? என்ன கோபி இவங்க பேசுறாங்க? அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம போயிடுங்க, நான் சொல்லிட்டேன். ராதிகா, நீ புரியாம பேசுற. நீங்க தான் புரியாம பேசுறீங்க. என்னோட குழந்தை வேணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு கருத்து சொல்லாம கிளம்புங்க. அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன். இது ஏன் குழந்தை. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும்.